41 பேரை படுகொலை செய்த நடிகர் விஜய் அவர் இன்னமும் அந்த கூட்டத்திற்கு, கரூருக்கு, நாமக்கல்லுக்கு ஏன் லேட்டா போனாரு அப்படின்ற அதற்கான விளக்கத்தை சுத்தமா இப்ப வரை கொடுக்கணும். எல்லோருக்கும் வீடு கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு மோட்டார் பைக் கொடுக்கணும், எல்லோரும் கார் வாங்கக்கூடிய அளவிற்கு தகுதியை உயர்த்திக்கணும், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கணும். எல்லாம் நேற்று நீங்க பேசணும். இதற்தான் நாங்கள் தற்குறி என்று சொல்கிறோம். காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்துல நீங்க பேசின பேச்சு இருக்குல்ல, எல்லோருக்கும் வீடு கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு மோட்டார் பைக் கொடுக்கணும், 2 சக்கர வாகனம் கொடுக்கணும், எல்லோரும் கார் வாங்கக்கூடிய அளவிற்கு தகுதியை உயர்த்திக்கணும், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கணும். இதெல்லாம் நேற்று நீங்க பேசணும். இதற்தான் நாங்கள் தற்குறி என்று சொல்கிறோம். ஏன் தற்குறி என்று சொல்கிறோம் என்றால், விஜய் அவர்களே, நீங்கள் 1974 அந்த ஆண்டுகளில் பிறந்தவர். நீங்கள் பிறப்பதற்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே 1971 அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லோருக்கும் வீடு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு வீடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு நடைமுறைக்கு வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதன் பின்பு அதிமுக ஆட்சிக்கு வந்தது, குடிசை மாற்று வாரியம் சார்பாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது ஏழைகளுக்கு. திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தது, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தது. இப்படி மாறி மாறி 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வந்த பொழுது எல்லாம் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடு கிடைத்திருக்கிறது. இங்க யாரும் ஒரு திட்டமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்கீமே இல்லை, நான் ஆட்சிக்கு வந்தால் புதிதாக வீடு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, நான் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்ல, மிக தெளிவா உஷாரா வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற, கொடுக்கணும், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, கொடுப்பேன் என்பதற்கும் கொடுக்கணும்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எல்லோருக்கும் வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து டைலாக் வர்றீங்க. இதற்காகத்தான் உங்களையும் உங்கள் கட்சி ரசிகர்களையும் தற்குறி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏன் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏன் உங்களால எவிடன்ஸ் எடுத்து பேச முடியல, ஆதாரங்களை வைத்து ஏன் உங்களால வந்து பேச முடியல? அப்ப இங்க எதுவுமே செய்யாத மாதிரியும் நாங்க வந்தாதான் வீடு கொடுப்போம். இப்ப எவனாவது வந்துட்டு கேட்டானா, இங்க எல்லாம் வீடு இல்லாம இருக்கிறோம், எல்லாம் ரோட்ல படுத்துருக்கிறோம், விஜய் வந்தாதான் இதுக்கெல்லாம் மாற்று எங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்கும் அப்படின்னு எவனாவது வந்துட்டு கேட்டானா? இங்க எல்லோருக்கிட்டையும் வீடு இருக்குது. தமிழ்நாடு எல்லாம் அந்த அளவுக்கு மேல மாறி போச்சு. எல்லோருக்கும் 2 சக்கர வாகனம் கொடுக்கணும். ஏடிஎம்கே பேர்ல மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியமும் 25,000 ரூபாய் லோன்ல 2 சக்கர வாகனம் கொடுக்குற ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. அம்மா ஜெயலலிதா உயிரோட இருக்கும் போதே அந்த ஸ்கீம் வந்துருச்சு, அவங்க கொண்டு வந்த ஸ்கீம். இது ஏன் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கல நீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க வந்து களத்துல இறங்கி மைக்க பிடிச்சி பேசணும். இதெல்லாம் தெரியாம நீங்க வந்து நாங்க வீடு கொடுக்குறோம், மோட்டார் பைக் கொடுக்குறோம், எல்லோரும் ஒரு டிகிரி முடிக்கணும், அதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப இங்க எல்லாம் படிக்காமலே இருக்காங்க. முதல் பட்டதாரி, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முதலாந்தம் எப்படி வந்தாங்க அப்படின்ற வரலாறுலாம் தெரியுமா உனக்கு? இதுதான் நாங்கள் உங்களை தற்குறி என்று அழைக்கின்றோம். வேற எந்த காரணமும் கிடையாது. உங்களை தற்குறின்னு கூப்பிடுறதுக்கு எங்களுக்கு என்ன வந்து கிடக்குது? நீங்க இதையெல்லாம் விவரம் இல்லாம உங்க கட்சியினுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பெரும்பாலும் முதல் பட்டதாரி குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, முதல் தலைமுறை பட்டதாரியா இருப்பாங்க. விசாரிச்சு பாருங்க, அவங்க யார் மூலியமா, எந்த கல்லூரியில, எப்படி படிச்சாங்க, எந்த ரிசர்வேஷன் பாலிசியில வந்து படிச்சிருக்காங்க, அப்படி படிச்சு தான் உங்ககிட்ட ரசிகர்களா வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால இது எல்லாம் நீங்க படிச்சுட்டு அதன் பின்னாடி புதியதாக சிந்தித்து புதிய தகவல்களை சொல்லுங்க. அது இல்லாம யாரோ எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எடுத்து வந்து இங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரியும், நீங்க வந்தாதான் இனிமே தமிழ்நாட்டில் நடக்குன்ற மாதிரியும் ஒரு பேச்சு இங்க கொண்டுட்டு வராதீங்க, இங்க திணிக்க வராதீங்க, அது எடுபடாது. 2வது, நீங்க உண்மையை பேச பழகணும். ஏன் உண்மையை பேச பழகணும்னு நான் சொல்றேன்னா, நீங்க கூட்டுற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டிருக்குது. அந்த நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, பச்சை குழந்தை உட்பட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க. போட்டு நெரிச்சு அவங்கள ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சு சிகிச்சை பெற்று வராங்க. இப்ப
இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? எதற்கு எடுத்தாலும் அரசாங்கத்தின் மீது நீங்க பழிய போடணும், எதிர்கட்சிகள் மீது பழிய போடணும், திமுக மீது பழிய போடணும்னு சொல்றீங்கல்ல, சரி இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு துளி கூட பொறுப்பு இல்லையா? எதுவுமே உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இதுவரை அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழப்புக்கு நானும் ஒரு காரணம், அது நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பேர் வழி என்பதை இதன் வாயிலாக நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியுதா? அம்பலப்பட்டு போறியா? எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழி! நீ கூட்டம் நடத்துவ, நீ காலையில வரேன்ட்டு நைட்டு வருவ, அது வரல அங்க தண்ணி இல்லாம, ஒண்ணுக்கு போறதுக்கு வழி இல்லாம காத்துக்கிட்டு நிற்பான், சோர்வு அடைவான். நீ வரும்போது ஒரு 5000 பேர் 10,000 பேர்த்து உன் கூடவே கூட்டிட்டு வருவ. ஏற்கனவே அங்க நெரிசல் நின்றுட்டு இருப்பான், அது கூட உன் வாகனமா உள்ள நோஞ்சி இன்னும் மேலும் நெறியுது. அங்க ஆல்ரெடி குடிக்க தண்ணி இல்லாம, பாத்ரூம் போறதுக்கு வழி இல்லாம நெரிசல்ல மயக்கம் அடைஞ்சிட்டு இருப்பான். நீ இன்னும் மேல ஒரு 10,000 பேர்த்த கொண்டு போய் தம் பண்ணுவ, நெரிசல்ல சிக்கிறான், மரணம் அடைகிறான். இதெல்லாம் யார் பொறுப்பு? உனக்கு பொறுப்பே இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எப்படி தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சராக வர முடியும்? வருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதுக்குதான் நாங்க கேட்கறது. நாங்க நீ வரணும், புதிய அரசியல் பார்வை வரணும், தமிழ்நாட்டுல இளைஞர்கள் வரணும், அரசியல் வரணும், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகணும், இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை, மாற்று கருத்தே கிடையாது. நீ வரணும், அரசியலுக்கு வரணுன்றதெல்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், வெறுப்பு. அது நாங்க அதை விமர்சனம் செய்ய வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும், அரசியலை தெரிஞ்சுக்கணும், அரசியல் அறிவு பெறணும். மனிதர்கள் சுரண்டப்படுகிறார்கள். மிக மோசமான நிலையில் நாம் இன்னைக்கு நாடு இருந்துட்டு இருக்குது. இந்தியாவுடைய நிலைமை மிக மோசமா இருக்குது. இந்த அரசியல்ல அறிவுலாம் அதெல்லாம் கத்துக்கணும். அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு தலைவனாகப்பட்டவன் ஒரு 41 உயிரை கொன்னுட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற வரலும் இதுவரை நடந்துட்டு இருக்கிறிய நீ எல்லாம் எப்படி இந்த நாட்டுல முதலமைச்சரா வர முடியும்? அப்படி வந்தா இந்த நாடு என்ன ஆகும்? கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு பயம் இருக்குது உன் மேல. நீ எவ்வளவு பெரிய ஆபத்தான ஆளு அப்படின்றத கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அதனால வரக்கூடிய காலகட்டத்துல கூட்டம் நடத்துங்க, இதே மாதிரி கூட்டம் நடத்துங்க. இப்ப 2000 பேர் கூப்பிட்டு ஒரு டென்ட் அடிச்சு யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்போட நீங்க கூட்டத்தை நடத்திருக்கிறீங்க, மிக சிறப்பு. இன்னொரு விபத்து இந்த மாதிரி தாங்க முடியாது. அப்படி இன்னொரு விபத்து நடந்துட்டா உங்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த பயம் வந்துதான் இப்ப கல்லூரி வளாகத்துக்குள்ள கூட்டம் நடத்த தொடங்கி இருக்கிறீங்க. வெளி உலகத்துக்கு வாங்க, கூட்டம் நடத்துங்க. கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கும் போதே கூட்டத்துல சம்பவம் நடந்தா நான் தான் பொறுப்பு அப்படின்றது இனிமே விட மாட்டாங்க. நீ எத்தனை பேர்த்துக்கு கூப்பிட்டு வரையோ அத்தனை பேர்த்துக்கு நீதான் பொறுப்பு, நீதான் தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் எல்லாமே இனிமே வந்துடும். நீ கூட்டம் நடத்துறது ஒன்னால நீ கரூர்ல நடத்துற அந்த சம்பவத்தினால இனிமே எல்லா அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. யாரும் கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. நீதிமன்றத்துல அறிக்கை கொடுத்திருக்காங்க அரசு. அதனால இனிமே கூட்டம் நடத்துறதுன்றது ஒன்னால எல்லா கட்சிக்குமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது. இனிமே வெளி உலகத்துக்கு நீ கூட்டம் நடத்தி பாரு, அதுல என்ன சிரமம் இருக்குது, எவ்வளவு பெரிய சங்கடம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர முடியும். ஆனா மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான், ஒரு கட்சியினுடைய தலைவனாக வரக்கூடிய நபர் குறைந்தபட்சம் உண்மை பேசக்கூடியவராகவும் ஒழுக்கம் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும். உங்ககிட்ட ரெண்டுமே கிடையாது. அதனால நீங்கள் எல்லாம் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்தால் பெரும் ஆபத்து விளையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நன்றி, வணக்கம்.